சாயந்தரம் வந்து கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு, மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடந்துவிட்ட பிறகு வந்து உனக்கு அனுமதி இல்ல அப்படின்னா, அப்ப மேல போடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவ்வளவு பெரிய ரோட்டை மறிச்சு மேல போடுறமே, பக்கத்துல தானே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். நீ வந்து தடுக்க வேண்டியதானே? அனுமதி இல்லன்னு தடுக்க வேண்டியதானே? என்ன நாங்க என்ன மத்த கட்சி மாதிரி கோடி கோடியா கொள்ளடிச்சு வந்து கூட்டம் போடுறோமா? இல்ல லாட்டரி வித்த காசை கொண்டு வந்து கூட்டம் போடுறோமா? இல்ல ஆட்சி செஞ்சு ஊழல் செஞ்சு பதுக்கி வச்சிருக்கானே கோடி கோடியா அந்த மாதிரி கொண்டு வந்து கூட்டம் போடுறோமா? உழைச்ச காசியா? உழைச்ச காசு. நீ என்ன வேணாலும் பண்ணு, கூட்டம் பேசணும் தான் பேசணும். 6 பேர் மேல வழக்கு. இன்னைக்கு பத்திரிகை செய்திகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என் மேல, கீழே உட்கார்ந்திருக்கிற வேட்பாளர் கணேஷ் அவர் மேல. இந்த நாட்டிலே தேர்தல் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் எப்படி நடக்கிறது? அரசியல் கட்சிகள் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய மக்களை எப்படி நடத்துகிறார்கள்? மக்களுக்கு இலவச பொருட்களை கொடுத்து, மக்களுக்கு காசு கொடுத்து மதிமயக்கி அவர்களிடத்திலே வாக்குகளை பறிக்கிறார்கள். இதுதான் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நிலவக்கூடிய அவலத்திலேயே மிகப்பெரிய அவலம். மக்களும் தங்கள் வறுமைக்கு வாக்கப்பட்டு தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை காசுக்கு விற்கக்கூடிய அவல நிலை இன்று தமிழகத்திலே இருக்கிறது. இதுதான் அனைத்து விதமான கேடுகளுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது. தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏதோ கடமைக்கு வேலை செய்கிறது. அவர்களுக்கு தேர்தலை உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்ற எந்தவித அக்கறையும் இருப்பதாக தெரியவில்லை. நேற்று வந்தவாசி பகுதியிலே கூட்டம். எங்களுடைய நண்பர்கள், கட்சிக்காரர்கள் அனுமதி வேண்டி அதனுடைய இணையதளத்திலே விண்ணப்பித்திருக்கிறார்கள். எதோட இணையதளம்? எலெக்ஷன் கமிஷனோட இணையதளம். அப்படி விண்ணப்பிக்கிற போது உங்களுக்கு தெரியும், நடைமுறையிலே இயல்பாக AM PM என்று இருக்கும். காலை நேரம், மதிய நேரம், ஆஃப்டர்நூன், ஃபோர்நூன், காலை நேரம், மதிய நேரம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த தளத்திலே ரயில்வே நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது 00 24 வரை, 24 மணி நேரம் வரை. எதற்காக அதிபுத்திசாலிகள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் அப்படி செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அதிலே இரவு 12 மணியும் இருக்கிறது, 1 மணியும் இருக்கிறது, 2 மணியும் இருக்கிறது, 3 மணியும் இருக்கிறது. தொடர்ச்சியாக 24 மணி நேரங்கள் இருக்கிறது. எனக்கு என்ன சந்தேகம் என்றால், நானும் 16 ஆண்டு காலமாக அரசியல் கட்சியில் இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ராத்திரி 3 மணிக்கு எவன்டா கூட்டம் போடுவான்? விடிகால 4 மணிக்கு எவன்டா பொதுக்கூட்டம் போடுவான்? ஒரு அடிப்படையிலே அரசியல் கட்சிகள் அனுமதி வாங்குவதற்காக ஒரு தளத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வருகிறது என்றால், உருவாக்குகிறது என்றால், தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று அவர்களுக்கு தெரியும். அசட்டையாக, மகா மட்டமாக அந்த தளத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது சிந்தித்து பாருங்கள். 15, 16ஆம் தேதி என்று நினைக்கிறேன் தேர்தல் தேதியை அறிவிக்கிறார்கள். மாலை 4:27க்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினம் மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக ஒரு தக்காளி வியாபாரி தக்காளி வாங்குவதற்காக 53,000 ரூபாய் பணத்தை கொண்டு போயிருக்கிறார். ஏதோ தேர்தல் பறக்கும் வரை பெரிய CBI, பெரிய ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரானவர்கள் போல தக்காளி வியாபாரியிடமிருந்து 53,000 ரூபாய் பணத்தை பிடுங்கி இருக்கிறார். என்னடா இந்த நாட்டில் தக்காளி வியாபாரி தக்காளி வாங்க போக கூடாதா? அரசியல் கட்சிகள் எல்லாம் அண்டா குண்டாவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினர் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தடுக்கக்கூடிய கட்சியை இவர்கள் வழக்கு பதிவு செய்து எங்களுக்கு இடையூறுகளை கொடுக்கிறார்கள். கொடுப்பவனை விட்டு விடுகிறார்கள். வந்தவாசியிலே மதிப்பிற்குரியவர்களே, ஒரு ஆட்டு வியாபாரி 77,000 ரூபாய் பணத்தை ஆடு விற்ற காசை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அதை புடுங்கிட்டான். ஆட்டு வியாபாரியும் தக்காளி வியாபாரியும் தான் மக்களுக்கு காசு கொடுப்பார்களா? அரசியல்வாதி தானே காசு கொடுப்பான். அரசியல்வாதி எங்க பணம் வச்சிருக்கான், அவன் எப்படி காசு கொடுப்பான், அவன் பினாமி யாரு, அவனோட கிளை செயலர் யாரு, வட்ட செயலாளர் யாரு, அவன் வீட்டுல பணம் இருக்கா, அதை தேடுங்க ஐயா. தக்காளி வியாபாரியும் ஆட்டு வியாபாரியும் பிடிக்கிறீங்க. ஒரு தந்தையும் மகளும் மருத்துவ செலவிற்காக 2 லட்சம் ரூபாய் காசை எடுத்து போயிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அந்த காசை பிடுங்கி இருக்கிறது. என்ன சிக்கல் என்றால், அந்த காசு உங்களுக்கு உடனே வராது. பில்லு கேட்பான். தக்காளி வியாபாரிட்ட ஏது பில்லு? விட்டா GST பில்லு கேட்ப போல இருக்கு. சொல்லு. இல்ல ஆட்டு வியாபாரிட்ட ஏது பில்லு? பில்லு கொடுக்கணும். பில்லு இல்லைன்னா என்ன நடக்கும்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இது என்னது? என்ன கேலி கூத்தானது? என்ன மாதிரியான நடைமுறை இது? அதாவது கொஞ்சமாவது மூளை இருக்கணும். சாயந்தரம் 4:27க்கு அறிவிக்கிறோமே, 6 மணிக்கு தக்காளி வியாபாரியை பிடிக்கிறோமே, நம்ம அறிவிக்க போற செய்தியும் தெரியாதே. அறிவிச்சாதானே எப்ப நடைமுறைக்கு வருதுன்னு தெரியும். அப்ப நாட்டில் இருக்கிறவங்களாம் நீங்க அறிவிக்க போறீங்கன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணுமா? கையில பணம் எடுத்துட்டு போக கூடாதா? என்னது 50,000 ரூபாய்? எதை அடிப்படையாக வச்சு 50,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணீங்க தேர்தல் ஆணையம்? 50,000 ரூபாய்க்கு மேல பணம் கொண்டு போனா பிடிக்கலான்னு எப்படி பிக்ஸ் பண்ணீங்க? ஒரு நாட்டில், இந்த நாட்டில் 1 பவுன் தங்கத்தோட விலை 1.5 லட்சம் ரூபாய் விற்கிறியா? 1,30,000 ரூபாய் விற்கிறியா? நான் 1 பவுன் தங்கம் வாங்குறதுக்கு எடுத்துட்டு போகணும்னாலே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு எடுத்துட்டு போகணும். உழைச்ச காசு, வெம்பாடுபட்டு உழைச்ச காசு, சிறுக சிறுக சேர்த்து 1000, 2000, 3000, 5000 சேர்த்து வச்ச காசை ஒரு நாள் தங்கம் வாங்க எடுத்துட்டு போறேன். அச்சய திருச்சி வரப்போகுது, தங்கம் வாங்க எடுத்துட்டு போறேன், நீ பாட்டுக்கு பிடுங்கிக்கிட்டீங்கன்னா
சிறுக சிறுக சேர்த்து 5000 10,000 2000 3000 சேர்த்து வச்ச காசுக்கு ஏரியா பில்லு அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சு மக்களுக்கு காசு கொடுக்குறாங்கிற பேர்ல நாட்டில் ஜனநாயகத்தை சீரழிக்கிறதுக்கு மக்களாட்சியை சீரழிக்கிறதுக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வந்து நிக்கிறாங்க. மக்கள்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு நிக்கிறாங்க. சொந்த காசை போட்டு நித்தம் உழைச்சி வேர்வை சிந்தி கை காசை போட்டு நேற்று பகல் முழுக்க வேலை செய்து மேடை போட்டு இருக்கிறோம். வந்தவாசி தொகுதியில மேடை போடக்கூடிய அத்தனை அந்த நேரத்திலும் காவல்துறை பார்த்து கொண்டிருந்தது. காவல்துறை வாசல்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, சுத்தி 4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே மேடை போடுகிறோம். காலையில இருந்து வேடிக்கை பார்க்குது போலீஸ். சாயந்தரம் வந்து கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடந்து விட்ட பிறகு வந்து உனக்கு அனுமதி இல்ல அப்படின்னா அப்ப மேடை போடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவ்வளவு பெரிய ரோட்டை மறிச்சு மேல போடுறமே, பக்கத்துல தானே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். நீ வந்து தடுக்க வேண்டியதானே? அனுமதி இல்லன்னு தடுக்க வேண்டியதானே? என்ன நாங்க என்ன மத்த கட்சி மாதிரி கோடி கோடியா கொள்ளடிச்சு வந்து கூட்டம் போடுறோமா? இல்ல லாட்டரி வித்த காசை கொண்டு வந்து கூட்டம் போடுறோமா? இல்ல ஆட்சி செஞ்சு ஊழல் செஞ்சு பதுக்கி வச்சிருக்கானே கோடி கோடியா அந்த மாதிரி கொண்டு வந்து கூட்டம் போடுறோமா? உழைச்ச காசியா? உழைச்ச காசு. நீ என்ன வேணாலும் பண்ணு, கூட்டம் பேசணும் தான் பேசணும். 6 பேர் மேல வழக்கு. இன்னைக்கு பத்திரிகை செய்திகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என் மேல கீழே உட்கார்ந்திருக்காரு வேட்பாளர் கணேஷ், அவர் மேல சிந்திச்சு பாருங்க. இதுதான் சமகாலத்தில் நடைமுறையாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க வாக்க. தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்திச்சா? ஒவ்வொரு முறையும் காசு கொடுக்கப்படுகிறதே. ஒவ்வொரு தேர்தலில் மக்களுக்கு 2000 3000 4000 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. வாங்காத மக்கள் அப்புறம் என்ன வேலையை பார்க்குது தேர்தல் ஆணையம்? ஏழை எளிய மக்களுடைய கட்சியான எங்களுடைய கட்சி தேர்தலில் நின்று நேர்மையாக மக்களிடத்திலே கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி அவர்களிடத்திலே வாக்கு கேட்கிறோம். அதிமுக திமுக காரன் என்ன பண்றான்? வந்து 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து வாக்கு கேட்கிறான். இதுவே ஜனநாயகத்தினுடைய நிலை என்றால் நாட்டில் பணம் கொடுத்துத்தான் வாக்குகளை வாங்க முடியும். அந்த கேவலத்தை, அந்த அயோக்கியத்தனத்தை, அந்த அக்கிரமத்தை இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் என்றால் இந்த நாட்டிற்குள்ளாக மக்களுடைய நலத்தை விரும்பக்கூடிய புதிய கட்சிகள் எப்படி உருவாகும்? எப்படி வெல்லும்? இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஜனநாயகத்திற்கு நல்லதா? இது சிந்திச்சு பாருங்க. இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணமாக மாறி போகும். பணம் வைத்திருப்பவன் தான் தேர்தலிலே போட்டியிட முடியும். பணம் வைத்திருப்பவன் தான் மதிப்பிற்குரியவர்களே வாக்குக்கு காசு கொடுத்து வாக்குகளை வாங்க முடியும் என்றால் இந்த நாட்டிலே பணம் இல்லாதவன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாதா? பணம் இல்லாதவன் இந்த நாட்டிற்குள்ளே அரசியல் செய்யக்கூடாதா? அரசியலுக்கு வரக்கூடாதா? கட்சி தொடங்க கூடாதா? அப்ப என்ன வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. ஒரு புதிய அரசியலுக்கு, நேர்மையான அரசியலுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. இந்த அவலம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது.